ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை குழம்பு. அதற்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். முட்டை வேக வச்சு இங்கே ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு முட்டை குருமா மசாலா பவுடர் தேவை, அரை மூடி தேங்காய், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இங்கே செலவு எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, வரமிளகாய் தேவை, அதுக்கப்புறம் கறி மசாலா 1 ஸ்பூன். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வறுத்து அரைக்க என்னென்ன செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கொத்தமல்லி போட்டிருக்கோம், சிறிதளவு கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம், மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா எடுத்து வச்சுருக்கோம். அந்த செலவு இதிலே போட்டு நல்லா வறுக்கலாம். எல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க. முட்டை குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த குழம்பு. இந்த முட்டை குழம்பு வைக்கும்போது முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 2 முட்டை வந்து வேக வைக்காமல் அப்படியே பச்சையாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடைசி வந்து உடச்சி ஊற்றும் போது நல்லாயிருக்கும். நல்லா வறுபட்டுருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இப்போ வந்து நல்லா வணக்கியாச்சு, அதை எடுத்து வச்சாச்சு. அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம வெங்காயம், பூண்டு சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா இந்த மாதிரி வணக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் வச்சுக்கோங்க. 2 மணக்கு வணக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்க செலவு இங்கே இருக்குது. இதை வந்து நல்லா இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். அது கூடவே அரைக்கும் போது இஞ்சியும் சேர்த்திக்கோங்க, சுத்தம் பண்ணி. ஸோ இஞ்சியும் சேர்த்திட்டு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி வறுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக இந்த மாதிரி விழுதாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி ரெடியாக இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து கடுகு, 2 பச்சை முட்டை. இப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எல்லாம் வறுத்த அதே பாத்திரத்தை நம்ம வச்சுருக்கோம். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். கல் உப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள். இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை வேக வச்சுருக்க முட்டையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை முட்டை 2 எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க ஒரு வந்து முட்டையை சேர்த்திக்கலாம். வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம பச்சை முட்டை எடுத்து வச்சுருக்கோம், 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி லேசாக தட்டி விட்டு இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 முட்டை ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்திக்கலாம். நல்லா மெதுவாக வந்து இந்த மாதிரி எடுத்து விடணும். ரொம்ப விசையை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா வந்து திரி அங்கங்கே வந்து இதாகிடும். இந்த மாதிரி மெதுவாக நம்ம உடச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா 2 முட்டை, அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம உடச்சி விட்ட அந்த முட்டை வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியது தான். இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இதே முறையில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு நான் சொன்ன மாதிரி சப்பாத்திக்கு பூரிக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.